Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம தமிழ்நாட்டில் மட்டுமே வந்து பார்த்தீனா 1 லட்சத்துக்கு மேற்பட்ட வேகன்சிஸ் வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. அந்த 1 லட்சம் நபர்கள்ல நீங்க ஒரு நபர்களா போஸ்ட் ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஜாப்பை பற்றின நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். 3 விதமான ஜாப் ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன ரோல், யாரெல்லாம் அதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம், என்ன படிப்பு படித்தவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறது, அப்ளை ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கிற முடியும். அது மட்டும் இல்லாமல் எம்ப்ளாய்மெண்ட் சோசியல் சர்வீஸ்னு சொல்லக்கூடிய டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதுக்கான லிங்க்குமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். போய்ட்டு ஜாயின் பண்ணுங்கள். லேட்டஸ்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் வந்து ஒரு ஜாப் சீக்கராக இருக்கீங்க, ஒரு அன்எம்ப்ளாயாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து வேலை கிடைக்கிறதுக்கு 99% வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. சரி வாங்க இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸில் வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க 2022 எண்டுக்கு. இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பு. என்னென்ன ரோல் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போஸ்ட்மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு போஸ்ட்மேன் அப்படிங்கிற இந்த ஒரு ரோலுக்கு வந்து 59,099 வேக்கன்சி வந்து நம்ம தமிழ்நாட்டில் மட்டுமே வந்து அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெயில் கார்டன் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. 1445 வேகன்சி கொடுத்துருக்காங்க. மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அப்படிங்கிற எம்டிஎஸ் அப்படிங்கிற இந்த ஒரு ரோல் வந்து 37,539 அப்படிங்கிற இந்த ஒரு வேகன்சி வைஸில் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து சர்க்கிள் வைஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஜாப் கேட்டகரி வந்து பார்த்தோன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். டோட்டலாக வந்து 1 லட்சத்துக்கு மேற்பட்ட ஜாப் வேகன்சிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஜாப் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா, நம்ம தமிழ்நாட்டிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 1,24,015 வேக்கண்ட் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிங்க்ஸ் வந்து எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வந்து இருக்கும். இதில் அப்ளை பண்ணக்கூடிய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். லோக்கல் லாங்குவேஜ் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து கம்பல்சரி உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். வித் வந்து கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் உங்ககிட்ட வந்து இருக்கணும். அப்ளை பண்ணக்கூடிய கேண்டிடேட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து உங்ககிட்ட இருக்கிற மாதிரியான சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும். அதை தாண்டி ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கக்கூடிய கோர்ஸ் சர்டிஃபிகேட்டுமே இருக்கணும். நல்லா டைப்பிங் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செலக்டட் கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி ஜென்ரேட்டடு மெரிட் லிஸ்ட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் பண்ணுவாங்க. அந்த லிஸ்ட்டில் வந்து உங்களை வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை வந்து பண்ணுவாங்க. சரிங்களா, உங்களுடைய 10th 12th மார்க் வச்சு இந்த இடத்துல வந்து எடுக்கிறாங்க. இதில் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து உங்களுக்கு ஆல் கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 rupees வந்து சொல்லியிருக்காங்க. எஸ்டி, எஸ்சி, பிடபிள்யூடி, ஃபீமேல், உமன் அப்படிங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து எதுவுமே வந்து கிடையாது. ட்ரான்ஸ்ஃபருக்கு வந்து ஃபீஸ் வந்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்றவங்க ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கட்டும், பிசி, ஓபிசி கேட்டகரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிசம்பர் 1 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நவம்பர் 17 ஆகுது. இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13 நாள் தான் நமக்கு வந்து டைம் இருக்குது. அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறக்கூடிய எல்லா லிங்க்ஸுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் செக் கொடுத்துருக்கிறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இதில் இருக்கக்கூடிய ஏஜ் லிமிட், ஏஜ் ரிலாக்ஸேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கக்கூடிய நபர்கள் வந்து அப்ளை பண்ணி உங்களுக்கான ஜாப் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து வாங்கிக்க முடியும். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஒரு அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.